லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம். ஓவர் ஸ்வெட்டிங் ஆகுது. ரோபோ, give me one cigarette. Yes, boss. Yes, boss. Boss, you want drinks? One large. Okay, boss. Take it easy. என்ன சார் இது பொம்மையா? You're stupid. ஆமா, பிளாட்பாரத்துல எது எடுத்தாலும் 2000 ரூபான்னு வாங்கின பொம்மை. போயா 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்கின லேடி ரோபோ தெரியுமா? பொம்பளையா? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்குமா? ஆமாயா, கூட்டு போய் குடும்பம் நடத்தேன். பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேச வேண்டியது. அதான் அந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது. சினிமா பாக்குறது, குழந்தை பெத்துக்கிறது, இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா. என்ன பொம்மை நடந்து வருது? ஹாய். Come, man. Come. ஏய் சர்வன்ட், என்ன பாக்குற? ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. வெளிய டாக்ஸில லக்கேஜ்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ள வை. ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? இப்படியா இல்ல அப்படியா? அப்படியா? வெல் தேங்க்ஸ். மண்ணாங்கட்டி ரெட் பிரிக்கோட டேஸ்டே சரியில்லை. சென்ட்ரல் ஏசி இல்ல, ஒரே ஸ்டஃபியா இருக்குது. ஏய், என்ன இன்னும் இங்கே நிக்கிற? லேபர் யூனியன் ஏரியா மெம்பரா இருக்கறியா? சொல்றத செய்ய மாட்டேன். வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை மேன். போ மேன். No tension. ஒரு லார்ஜ். Yes, boss. Take it easy. No drinks. Thank you. No nonsense. Shit. ராஷ் ட்ரே கூட இந்த வீட்ல இல்ல. யார் இந்த கண்ட்ரி ஃபிகர்? ஓ, ஓல்ட் லேடி. நீ யாரு? அந்த ரெட் பிரிக்கோட ஒய்ஃப் தானே? ஓ, ஐ அம் சாரி. ரெட் பிரிக்னா உனக்கு புரியாது இல்ல? அது நான் வச்ச பேரு. அதான் உன் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி. முதல்ல நீ யாருப்பா? என்ன இவன் யாருன்னு கேக்குறேன்? மை நேம் இஸ் சந்தோஷ். ஐ ஹவ் கம் ஃப்ரம் லண்டன். உன்னுடைய ஹஸ்பண்ட் ரெட் பிரிக், அதான் மண்ணாங்கட்டி இல்ல? அவரோட ஃப்ரெண்ட். ஐ அம் a multi-millionaire from England. By the way, where is my room? And where are the young queens, Pooja and Teja? Oh my God! Stop! அறிவு இருக்கா மேன் உனக்கு? லண்டன் ஏர்போர்ட்ல 500 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கின சூட்கேஸை தரையில போட்டு கிக் பாக்ஸ் பண்ணிட்டு வர. அடியில வீல் இருக்குது, பார்க்கல நீ? நான் பார்க்கல சார். நான் பார்க்கல. ஆமா, இதே என் தலையில தூக்கி வச்சிட்டு இருக்க. கைப்பிடி இல்லீங்கல? கைப்பிடி இல்லையா? தான் நீட்டிட்டு இருக்க முன்னாடி எதனா கால் புடியா? சென்ஸ் இல்லாம பேசுறியே. ஆமா, வாட்ஸ் யுவர் நேம்? குப்பங்க. கூப்பன் இல்ல குப்பம். குப்பை தொட்டி டஸ்ட். கரெக்ட். அது மண்ணாங்கட்டி, இது குப்பை. கரெக்ட் ஃபேமிலி. பாதி நிறுத்துப்பா. நான் அப்பாவுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நட வீட்டுல வந்து உட்காந்து சீரட் படிச்சிட்டு இருக்கேன். தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இவனை பார்த்து குப்பை, வேலைக்காரன், அது இது சொல்லிட்டு இருக்கேன். இவனை யாரு நினைச்ச? யாரு? இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை? சன் இன் லா. மை காட். இந்த ஊர்ல வேலைக்காரன் எல்லாம் மாப்பிள்ளைய வச்சுக்குவீங்களா நீங்க? டோன்ட் லாஃப். Sorry, boss. இதுல who is Pooja and who is Teja? நான் பூஜா, she is Teja. You போன்ல ஃாதர் சொன்னாரே, அந்த விஐபி நீங்க தானே? Yes, the same gentleman. Come on darlings, come. See what I have brought for you all. See, குரங்கு யூரின்ல செய்த foreign scent. You want one more piece? No, thanks. You take it. இது உனக்கு பிடிக்கலனா டாக் யூரின் சென்ட் இருக்கு, அப்புறமா தரேன். By the by, this is my gift to you. இது உள்ள மாடர்ன் Dresses இருக்கு, ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணாங்கட்டி கொடுத்தது, அதுவும் மாடர்ன் Dresses தான், எடுத்துக்கங்க. Oh, I am sorry. உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே. It's all right. அவங்க ரெண்டு பேர் ஃப்ராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃப்ராக்கா போட்டுக்கிறீங்களா? என்ன சொன்னே? அது யாரு? எக்ஸ்ட்ரா ஃபிகர். இவ எங்களோட எங்க சிஸ்டர் லக்ஷ்மி. ஓ, இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுது. மை காட், இன்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம காலேஜ் கேர்ள்ஸ்க்கு இது ஒரு இன்சல்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட், வருத்தப்படாத. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம் சூட் இருக்கு, அத வேணா ட்ரை பண்ணி பாரு. ஓகே, என்னோட ரூம் எங்க இருக்கு மேன்? மேல டாப்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, அதுல அட்டாச்ட் பாத்ரூம் தானே? இருக்கு. வெஸ்டர்ன் டைப் தானே? எஸ். என்ன இந்த குந்திங்கன்னு போற ஃபேஷன் தெரியாது. ஏய் போச்சர், எல்லாத்தையும் மேல கொண்டு வா. சரிங்க. ஓய், எடுத்து வா. முதல்ல கொண்டு வாங்க. சரி. என்ன நீ? எதுக்காக கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? உட்காரு, எல்லாம் நடக்கும் போது தான் நடக்கும். என்ன பூஜா, எவ்வளவுதான் சோசியலா வளர்ந்தாலும் அதுக்காக ஒரு தோட்டக்காரருக்கு மாடர்ன் Dress போட்டு கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க. ஐயோ, இது எங்க அண்ணங்க. மை காட், சாரி மச்சான். ஏமா என்ன மச்சாங்கறான்? யாருமே? இவர அப்பா லண்டன். சரி கை ரெண்டையும் சொன்ன போதே தெரியுது யாருன்னு. மச்சான், உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? பூஜா, என்ன கேள்வி கேக்குறான் பாத்தியா? எனக்கு பேர் வச்சிருக்காங்களான்னு கேக்குறான். ஐயோ, ஒரு பேர் வெள்ளையன். வெள்ளையனா? பவர் கட்டான பாத்ரூம் மாதிரி இருட்டா இருக்கறான். இவனுக்கு போய் வெள்ளையன் பேரா? என்ன உங்க அப்பா எல்லாமே உல்டாவா வைக்கிறான்? ஐயோ, அதானே அவர் பிரச்சனையே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை மச்சான்? அவர் கேட்காதுங்க. அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா 1 மணி நேரம் ஆகும். 1 hour? சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. இன்னொரு நாள் அப்பாயின்மென்ட் தரேன். அன்னைக்கு உன் பிரச்சனை சொல்லு. என்ன இது Dress போட்டுக்கற? ஐயோ, என்ன இத விட கவர்ச்சியான Dress
music? What is that noise? Oh, you. I'm sorry. உன்னை இந்த ஈவினிங் கேம்ப் ஃபயர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டேன்ல. இட்ஸ் ஆல் ரைட். அப்படியே என் கூட ஒரு பெல்லி டான்ஸ் ஆடுறியா நீ? அட பாவி, எங்க அம்மா ஹாட்டல்ல வச்சிருக்கானே தொலைஞ்சா. யா, நான் டான்ஸ் ஆடணுமா? ஏன் டான்ஸ் ஆட தெரியாதா? அம்மா! எஸ்கேப்! என்னம்மா இது? ஏமா இவர் அடிக்கிற? போடி வாய. ஏமா உனக்கு அறிவில்ல? அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவரை போய் அடிக்கிறியே. கெஸ்டா? இது என்ன வீடா இல்ல கிளப்பா? ராத்திரி 12 மணிக்கு தீய கொளுத்தி ஆடிட்டு இருக்கீங்களே, போகடி உள்ள. ஏய், stop it. ஏன் இப்படி ரவுடிசம் பண்ற? உனக்கு டான்ஸ் தெரியல விட்டுரு. அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அத வந்து தடுக்கற. நல்லா இல்ல. போட வெளியே. என்ன பார்த்தா போடாங்கற. நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு? லண்டன் ரிட்டர்ன். உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன்னை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இரு உன்னை வச்சுக்கிறேன் நானு. தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா. ஏய் கூப்பன் சர்வெண்ட் பாத்துட்டு இருக்கறியே, ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாளே, கேட்க கூடாதா நீ? அத்தா என்ன போடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போலீஸ், போடா. இது சரக்கு டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா, தலைவலிக்குது. சார் யார் அது? சார் யாரா அது? உங்க வருங்கால மாமனாரு. நான் வருங்கால் ட்ரங்கால்கிறேன். வெக்கமா இல்ல உனக்கு? யார் நீ? எதுக்கா வந்த? என்ன சார் உங்க வருங்கால மாமனாரு என்ன போய் இப்படி கேக்குறீங்களே? மாமனா? அத நான் சொல்லணும்யா. உன் ஒய்ஃப் என்ன இன்சல்ட் பண்ணா, அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத போ. சார் நான் தான் பாருன்னு மொண்டாடி பட்டிக்காடு சார். பட்டிக்காடு எருமை மேய்ச்சிட்டு இருந்தவன் சார். எருவு மேட்ச்ல ஏன் மேன் ஒய்ஃப் பாக்குறேன்? அந்த காலத்துல அவதான் கிடைச்சா. ம். சார் சாணி வர்களும் சந்திரவாசன் தெரியுமா? ம். வாங்க சார் வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் வர மாட்டேன். போயா. வரமாட்டீங்களா? வரமாட்டேன். வரமாட்டீங்களா? மாட்டேனா மாட்டேன். ஓகே. என்ன ஆச்சு? வாட்டருக்குள்ள ஜாகிங் பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வாட்டர் கெடுக்குற? மாப்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க பொண்ணுங்க. ம். அதுக்கு ஏதாவது இன்சல்ட் பண்ணுச்சா? அந்த பொண்ணுங்க நல்லா சூப்பர் கம்பெனி தான் கொடுத்தாளுங்க. அப்புறம் நான் வாங்க வீட்டுக்கு போலாம். இருந்தாலும் நான் வர விரும்பல. போயா. மாப்ள ஃபாரின் மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலைன்னு வைங்க, நான் தற்கொலை தான் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோ, நான் மலர் வளைய அனுப்புறேன். இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா? அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யோ யோ யோ. என்ன மேன் ஓவர் சென்டிமெண்ட்ல என் ஹார்ட்டை டச் பண்ணிட்டியே. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் நான் டச் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டினது இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கிற? மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடடா, மறுபடியும் அதே இடத்தை சென்டிமெண்டல் டச் பண்ணிட்டேன். சரி வா வீட்டுக்கு போலாம். டேய் ரெட் பிரேக் மண்ணகட்டி வெளியே வாடா. நீ வரமாட்டடா, நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ணா அதை ஆள் வச்சு அடிக்கிற. ஏய் ரெட் பிரேக், யாராவது வீட்டுக்குள்ள வந்து சத்தம் நான்தாயா? போடுறாங்க. நான் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன். நீ என்னடா நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் ஒரு ஊர்ல. ஏய் என்ன மல்லாக்கு போட்டு நாய் மாதிரி காட்டுற. ஆகாட்டியா? ஆகாட்டி. வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டேன் போல இருக்கு. சை, நல்ல வேலை. சுட்டு இருந்தீங்கன்னா அம்பான்னு கூப்பிடுற வாய் அகோரமா கிழிஞ்சிருக்கும். அப்படியா? கமெண்ட் அடிக்கிற. எந்திரியா. ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது. எந்திரி. ஓவர் வெயிட் எந்திரியா. என்னமே நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட டபுள் கேம் ப்ளே பண்றியா? டைரக்டா என் கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா? உன் பையன் அந்த கருப்பு ஓனானையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா நீ? அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமாயா, போய் பாரு. இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப்பு. ஏன் அப்படி பண்ண? இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நேரா போற, எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிற, மொத்த குடும்பத்தையும் கால் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஓகே, ஃபாலோ மீ. அதுலயும் ஒரு டேஞ்சர். என்ன மாப்ள? எல்லாம் ஸ்லம் பீப்பிள், ரவுடி எலிமெண்ட்ஸ். போனோம்னா பெண்ட கழட்டிடுவானுங்க. நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே. அடியால வச்சு அடிப்போம். அத்தனை அடியாலும் சரி, இவன் ஒரு ஆளும் சரி. யாரு? நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே, டாடா சஃபாரி சைஸ்ல. சின்ன மாப்பிள சொல்றீங்களா? அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும். பின்னாடி கூப்பிட இறங்கத. யோ வாயா. சின்ன மாப்பிளமா என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? சிவாய மூடு. எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாடா சஃபாரி கேட்டீங்களா? ஐ, மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணா ஏய், லுக் மேன், உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் கால்ல விழுந்து கெஞ்சற. இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம். வர்க்க ஒற்றுமை ஜிந்தாபாத். Shut up. Follow me. இது என்ன மேன், சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்குற? என் கிளப் அடிச்சு நொறுக்கிட்டு இவனை விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதை வேடிக்கை பார்க்கறியா? கூப்பிடுமே அந்த பண்ணி பார்ட்டி வத்தல் முறுக்கு பார்ட்டி எல்லாம் வெளியே கூப்பிடியா? ஏய் எல்லாரும் வெளிய வாங்கடா. இல்ல நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன். மாப்ள நீங்க இருக்கிற தைரியத்துல தான் சவுண்டே விட்டேன். ஏய்! உன் பேர் உண்மையிலேயே மண்ணாங்கட்டியா இருந்தா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா பா. இனிய ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் தூக்கி போடுறான். உயிரோடு இருக்கும்போது ஒரு கொல்லி வைக்க பார்க்கறான். நீ பார்த்து சும்மா நிக்கிற. வைப்பான். என்ன டேய்,
எதுக்குடா மாப்பிள்ளையோட கிளப்ப போய் அடிச்சு வரீங்க மரியாதையா அவர் கால் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. காலை தூக்கு மாப்பிள்ளை. Take it. நான் யாருக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மரியாதையா அந்த வெண்குஷ்டக்காரன் என் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயால உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது. இந்த பார், ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல, ரோட்ல கண்ட இடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க. Get back. ஒரு 10 தள்ளி நின்னு ஏய், ஏய். இடத்துல வராத, போ. ஏன்? பண்ணி ஸ்மெல் அடிக்குது மேன், பேட் ஸ்மெல். ஏய், தொழிலை பத்தி பேசாத. ஆமா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துறா. போடா டேய். ஏய், இவ்வளவு பெரிய உடம்பு எது கூட்டி வந்திருக்க? அவுட் விடு மேன், அவுட் விடு. அதான் இறங்கு மாப்பிள்ளை. யோ நீ போய் ஆரம்பிடா. ஏய், ஏய் அப்ப மேல வந்து விழுந்தீங்க. அந்த ஆள் தானே தள்ளி விட்டா. அவன் தள்ளி விட்டா மேல வந்து விழுதா நீ? ஏய், ஏய், ஏய். பைல்ஸ் வச்சுக்கிட்டு மோதி பாக்குறா நீ. வாயா ஒத்து குத்த. வாயா. என்ன மேன்? ஏய், ஏய், பெரிய கல்லா கர்ம இருக்காத. மல்லேசி வீரன் நினைப்பா. சிட்னி ஒரு நிமிஷம் வேடிக்கை பார்க்கற மாதிரி பார்க்கற. என்னன்னு கேட்க மாட்டே நீ? மாமா என்ன இது புலி வேஷம்? சண்டை ஆரம்பிங்க. இப்ப தானே வீடு கட்டிட்டு இருக்கேன். வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. எப்படி நம்ம கட்டிங்க? ஏன் கட்டிங்க பாரியா? ஏன் கட்டிங்க பாரு. கட்டிங்க காட்டுற நீ கட்டிங்க. ஐயோ இந்த காலா. டேய், மாமாவையா உடைச்ச? ஆமா. டிரைவர். Escape ஆகலாம். வர்றா உனக்கு டிரைவர். ஐயோ அடிக்கிறாங்களே. ஸ்டாப். Kerchief. You carry on. கனிமா. உங்களுக்கு கேன்சர்னு ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா மருந்து கண்டுபிடிச்சிருப்பியா? என்னால யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது, அதனாலதான் சொல்லல. இந்த பழ பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா? எப்படியும் செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது, அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்திலயும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? சாக போறவன் தத்துவம் தான் பேசுவான். அனிதா, என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடுல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் ஸ்டக் ஆகி மங்கலாகி ஸ்டாப் ஆயிரலாம். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. என்னோட கவலையெல்லாம் இப்ப உன்னை பத்தி தான். நோ, நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. யாராவது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று ஒரு கச்சேரியை போட்டு ஆசீர்வாதம். அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வேணும். அதுக்கு ஒரு 2500 ரூபாய், ஜஸ்ட் 2500 ரூபீஸ் தேவைப்படுது. இந்தாங்க, இதுல 3000 இருக்கு. 3000? இந்தா, எனக்கு 25 போதும். கணக்கு முடிஞ்சு போச்சு. போய் பத்திரிக்கை அனுப்பு. நான் உயிரோட இருந்தா கல்யாணத்துக்கு வரேன், அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துடும். இந்த 500 ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சுக்க. போ தகச்சு. நான் வரேங்க. வரேன்னு சொல்லாத, ஒரேன்னு சொல்லு. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை இருக்குதம்மா. இந்த 2500 எப்படி செலவு பண்ணலாம்? கூத்தரி தக்க தக்கிட்ட தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு ஜனக்கு தக்க டிக்கெட் தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு ஜனக்கு தக்க டிக்கெட் தக்க தாக்கு நடராஜர் நடனப்பள்ளி. ஆஹா, உள்ள கிளாஸ் நடக்குது. எப்படியாவது ஒரு 2500 ரூபாய் கலெக்ட் பண்ணணுமே. எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. நில்லு, டீ உள்ளயா போகுது? எல்லா டீயும் உள்ளதான் போகுது. எந்த உள்ள இல்ல, அந்த உள்ள. ஆமா, உள்ளதான் போகுது. கூட நான் கொண்டே கொடுக்குறேன். ரீசெண்டா இருக்கீங்க, இந்த வேலைக்கு வந்துட்டீங்க. எந்த வேலையும் கேவலமானது இல்ல. ஒரு half an hour கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா? சாரி சார், நான் பிஸி. 1 hour கழிச்சு வரேன். ஏன் புலிக்கு பல்லு விளக்க போறியா? இல்ல, கிள்ளிக்கு நகம் புடுங்க போறேன். உனக்கே நீ எப்படி பிடிக்குவ? அதே மாதிரிதான் இருக்குது. அப்படியே இரு, ஒரு டிச்சு போட்டுக்கிறேன். ஜுனு தக்க ஜுனு தக்க ஜுனு
பாத்தீங்களா குழந்தைல என்னமா ஆடின்னு இருக்காமா? பேஷ் 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 பேஷ். என்னமா ஆடின்னு இருக்கான்? பாத்துட்டீங்க. என்ன மன்னிச்சுங்க மாஸ்டர். உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன். குதிச்சியா? அப்படி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லாத அம்பி. ஏன்? இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல போயா. உன் கையிலயும் கால்லயும் சாட்சாத் நடராஜ பகவான் தான் குடிகொண்டிருக்கார். அவரா குடியிருக்கார். இது வரைக்கும் வாடகையே கொடுத்தது என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஏதோ என் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போட்டோம். என்னடா அம்பி பண்ணிட்டு இருக்க? நானா கலெக்டர் ஆ? ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்ராங் சாக் டீ ஆத்தின்னு இருக்கேன். அப்படியா? லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணியே ஊத்திடுவார். அதனால நான் வர்றேன். போயிட்டு வாப்பா. இருங்கோ. ஆத்தனே இத அப்படியா? என்னுடைய அக்கவுண்ட்ல நீங்க சாப்பிட்டுருங்க. நீங்க நான் வரேன் போயிட்டு மாஸ்டர். வாப்பா. வரேன் ஸ்டூடெண்ட். பகவான் நல்ல கலைய கொடுத்திருக்கான். சீக்கிரமே அவன் கண்ணை திறந்துட்டான்னா இன்னொரு சலங்க ஒலிதான். எக்ஸ்கியூஸ் மீ, யாரு இது? ஒரே கல்ப்ல அடிக்கிறீங்களே. தேங்க்யூ. நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துக்கிறீங்க? கத்துக்கிறதா? அதுக்கெல்லாம் எனக்கு ஏதுங்க வசதி. டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன். எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியுத உங்க ஸ்டெப்பை மட்டும் நான் நோட் பண்ணி அதை அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பாப்பேங்க. நீங்க தான் என்னுடைய ஞான குரு. அது மட்டும் இல்லைங்க, டீ கடையில கொத்து பரோட்டா போடும்போது இப்படி அட்டமி பண்ணி பாப்பேன். அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க. அத கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்களேன், பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது. அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது பெரிய டான்சர்களுக்கு உண்டானது. நீங்க குட்டி டான்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு நான் செலக்ஷன்ல ஆயிட்டேங்க. ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. எவ்வளவு ஆகும்? என்ன போறதுக்கு ஒரு 2500 ஆகுங்க. திரும்பி வர்றதுக்கு? அது நான் as usual வித்தவுட்ல வந்துருவேங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாக்கர் அங்க இருக்குதா? தேங்க்ஸ். இதுல 3000 இருக்கு. ஐயோ, எக்ஸ்ட்ரா 500. அது எனக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கு உதவும். எனக்கு எதுக்கு? உங்க Dress சைடுல கிழிஞ்சிருக்குது. அதை நான் 1 வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கங்க. நான் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மேடம். மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில்ல நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க, நம்ம பிளேவரே தனி. மிராண்டா குடிங்க. Thank you. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலைன்னா கிரண் மாதிரி இருக்கீங்க. தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. నాకు తమిళ తెలీదు. నేను తెలుగు. என்னது, உங்களுக்கு தமிழ் தெரியாது? நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? మా మామ ఇక్కడ ఉన్నారు. உங்க மாமா இதே ஊரா? ఆయన పెద్ద పోలీస్ ఆఫీసరు. போலீஸ் ஆபீசரா? ఆయనే నాకు ఈ జాబ్ ఇప్పించారు. నేను నిన్నే ఊరు నుంచి వచ్చాను. நேத்துதான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? తెలీదు. சத்தியமா தெரியாதா? నిజంగా తెలీదు. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? విత్ ప్లెజర్. பிரஷர்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். మీ బాటిల్ குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும். அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும். ఏదో మాట్లాడాలని చెప్పి సైలెంట్ గా ఉన్నారు. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஐ மீன், எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். ఎందుకు? సంపాదించడానికా? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை. என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட். உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? తెలీదు. தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் ఏది తెలీదు. அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கிறேன். அதை நீங்க பார்க்கணும். கமான், ஓபன் இட். ఈయన இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா. பேரு ஓ. திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரங்காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட், ఈయన உங்களுக்கு இவர் தெரியுமா? ఎవరు? அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா. அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு. சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட், ఈయన
இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும். பேரு சத்யராஜு. மலபார்ல போலீஸா இருந்தாரு. இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் 1 ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் இவரு எனக்கு கசின் தான் வேணும். பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு. கார் ரேஸ் உண்டிக்கதா அதுல பெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட் இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு. பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல, பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி. ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் இவர்தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா. பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்லிட்டி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க. எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க என்கிட்ட காசு இல்ல மேடம். నేను కొనివనా? ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குனியணும்? షాప్ నుంచి. ஓ, வாங்கி தரீங்களா? ஒரு நாள் வாங்கி தருவீங்க, 2 நாள் வாங்கி தருவீங்க. ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 rupees, 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை, மட்டன், சிக்கன், எறா, புறாவரவல், சுறாவரவல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். தருவீங்களா மேடம் 2500? ఇంత పెద్ద పోలీస్ ఫ్యామిలీ మీది ఏ మాత్రం హెల్ప్ చేయలేనా? தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்స్. అయ్యో ఇదిలో 2800 rupees ఉందే. పర్వాలేదు. నోనో, మీ న్యాయమైన కలెక్షన్స్ నాకు వద్దు. పెట్టండి, నేను వస్తావా? ఈ ఆల్బత్లో உங்க போட்டோ வரணும். அதுக்கு நான் சினிமாவில் நடிக்கணுமே. సినిమానా? ஜஸ்ட் ஜோக்கிங். பாய். ఎంత పెద్ద ఫ్యామిలీ. ஹாய். ஹாய். என்ன ஒரு ஐஸ், என்ன ஒரு தைஸ், என்ன ஒரு லிப், என்ன ஒரு ஹிப், என்ன ஒரு நோஸ், அதுல என்ன ஒரு போஸ். இந்த மாதிரி ஒரு அழகான மாடற என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ये आप क्या बोलते हैं? मुझे सिर्फ हिंदी आती है. உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க அழகுக்கு நான் ஒரு gift கொடுக்கலாமா? गिफ्ट? யா. वाओ. நம்ம ஃப்ளேவரே தனி. Drink it baby. थैंक यू. Bye bye. बाय बाय. See you later. ये क्या है? What a beautiful fingers. நான் ये क्या है? ये मेरा फैमिली मॉडल एल्बम है. आपका फैमिली एल्बम? या मैं देख सकती हूँ? पाक वेंडा इधर कुछ ओल्ड मॉडल कोई बात नहीं, चलेगा. सीट. ये कौन है? ये मेरा ग्रैंड माँ पार्टी माँ एमएन राजम. 1951 मिस मेड्रास. स्पेशल टाइटल अड़िगांतो. ये कौन है? ये मेरा स्टेप मदर चिट्टी. नेम देविका. 1961 मिस मेड्रास आइस. मेड्रास आई? No, Miss Madras, a special title for Miss Beautiful Eyes. ओह, अच्छा अच्छा. Like your eyes. उसके बाद Miss Hyderabad. Name Jaymalini, मेरा आंटी. 1971 Miss Hyderabad for Thunder Thighs. Thunder thighs? Like yours under the table. See, right from Ramarao to Ganta Rao, very famous favorite dancer. ओह, अच्छा अच्छा. Yeah. उसके बाद?
ये मेरा सिस्टर नेम अनुराधा 1991 मिस मेड्रास फॉर मिस ब्यूटीफुल हिप्स इतना बड़ा हिप 91 बड़ा हिप ओनली फेमस 2003 सिमरन हिप ओनली फेमस दैट्स ऑल इन माय फैमिली एल्बम आप क्यों रो रहे? सी माय ग्रैंडमा सैड स्टोरी एमएन राजम फातिमा wants to go to Chandigarh किसलिए? because Chandigarh में one old beauty competition going. My grandma wants to walk on the stage with all the other parties with a kuchi in her hand. But kuchi को train ticket को पैसे नहीं. Okay, how much you want? Just 2,500 in the Okay, 2,500. I'll give. Yeah, please help me. Sorry, out of anxiety. Open. Ah. Thank you so much. Out of hard work, I'll return this. Okay. Fatima, Fatima, see this beauty is helping you. Betty, kiss me, party. எங்கேயோ இத பாத்துருக்கனே. என்ன உனக்கு தெரியல? கேன்சர்னு சொல்லிட்டு 25 வாங்கல? ஆமா. ஏண்டா பொறுக்கி டான்ஸ் காம்படிஷன் போறேன்னு என்கிட்ட 25 வாங்குனது மட்டும் இல்லாம பூஜாடிய கொண்டாந்து கொடுத்துட்டு நீ வாங்குன கப்புன்னு சொன்னல இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? True lies only. Escape. ఏడా బెదవా సినిమా యాక్టర్ల ఫోటోలు చూపించి నా దగ్గర 25 కొట్టేలా అవునా కాదా? గౌను. అవును. साले गधे मेरे पास में 2 से 500 रुपए इसको छोड़ना नहीं चाहिए चलो ஆஞ்சி. ஆஹா, எல்லா லாங்குவேஜ்லயும் என் மேட்டர் தெரிஞ்சு போச்சு. Shoot. நாலு பொண்ணுங்க துரத்துறாங்க. தேங்க்யூ.